பெரியவாச்சரணம். பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. எமது இன்றைய நிகழ்ச்சிகள் திருவாசக சொற்பொழிவு, திருவாசக முற்றோதல், ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பெரியவாச்சரணம். பெரியவாச்சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. நிகழ்த்துபவர் திரு சோமி சுந்தரம் ஐயா அவர்கள். சிங்கப்பூர் சைவ திருமுறை மாநாட்டு குழுவினருக்காக ஐயா அவர்கள் விளக்க உரை அளித்து ஒளிவட்டாக வந்ததன் மறு ஒளிபரப்பு இந்நிகழ்ச்சி. பெரியவாசரணம். நமசிவாயா. திருச்சிற்றம்பலம். உரையாசிரியர் சோமி சுந்தரம் அவர்களின் முன்னுரை. திருவாசகம் அது ஓர் இன்ப ஊற்று, அமுதக் கடல், ஆனந்தமலை. கல்லாலின் புடையமர்ந்து தவம் செய்த கடவுள் பெற்ற தவ பயன் திருவாசகம். புன்புலால் யாக்கை புரை புரை கனிய என்பலாம் உருக்கும் இன்ப அனுபவம். திருவாசகம் படித்தால் என்ன கிடைக்கும்? இவ்வுலகில் நல்லன எல்லாம் கிடைக்கும். அவ்வுலகில் அவனே கிடைப்பான். எல்லாம் தருங்கான் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து என்பது மாணிக்க வாசகப் பெருமான் அருள்வாக்கு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டிய பாடல்கள் திருவாசகப் பாடல்கள். பாட்டுக்கு பொருளாயிருப்பவன் அம்பலத்தாடும் அருட்பெருஞ்சோதியன். பாட்டுக்கு பொருளாயிருக்கும் அவனை உணர வேண்டுமானால் பாடலின் பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக திருவாசகப் பாடல்கள் அனைத்தும் தகுந்த உரையுடன் கணினி வட்டின் மூலம் உங்களுக்கு கிடைக்கச் செய்து திருமுறைக்கு பெருந்தொண்டாற்றியிருக்கிறார்கள் சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டு குழுவினர். அவர்களை வாயார பாராட்டி மனமாற வாழ்த்துகிறேன். எட்ட முடியாத 8ஆம் திருமுறை இன்று உங்கள் கரங்களில் திகழ்கிறது. எல்லா இன்பங்களும் தர மாணிக்க வாசகர் உங்கள் இல்லங்களுக்கு வருகிறார். செவிகள் செய்த புண்ணியம் திருவாசகத்தை பொருள் உணர்ந்து கேட்பது. மாணிக்க வாசகம் கேளுங்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழுங்கள். திருப்பொன்னூசல் தில்லையில் அருளியது. அருட்சக்தி இருந்தாடத் தாலாட்டி மகளிர் ஆட்டும் பொன்னூஞ்சல் பாடல்களில் இறைவன் அறக்கருணையும் அருளால் பெற்ற தூய்மையும் விளக்கம் பெறுகின்றன. சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராகத் தந்தருளும் உத்தரகோசமங்கை ஆராகமுதின் அருள்தாள் இணை பாடி போரார் வேர்க்கண்மடவீர் பொன்னூசல் நாடாமோ. வேல் போல ஒன்றோடொன்று சண்டையிடுகின்ற அழகான கண்களைப் பெற்ற பெண்களே, வாருங்கள், ஊஞ்சலில் இருந்து ஆடுவோம். சிறப்புமிக்க பவளத்தை கால்களாக்குவோம். முத்துவடத்தை 4 சங்கிலிகளாக்குவோம். அழகுமிக்க தங்கத்தாலான பலகை அமைப்போம். அதன் மேல் மகிழ்வோடு அமர்வோம். திருமாலும் அறிய முடியாத அன்றடர்ந்த செந்தாமரை திருப்படிகளை நாய் போன்ற அடிமைகளாகிய நமக்கு எப்பொழுதும் வசிக்கத்தக்க ஊராகத் தந்தருளியவன் உத்தரகோசமங்கையில் எழுந்தருளியுள்ள தெவிட்டாத தெள்ளமுதன் அவனுடைய அருள் வடிவான திருப்பாதங்களைப் பாடி பொன்னூசல் ஆடுவோமாக. மூன்றங்கிலங்கு நயனத்தன் மூவாத வாழ்ந்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேர்ந்தங்கி தித்தித்து அமுதூரித்தான் தெளிந்து அங்கு ஊந்தங்கி நின்று உருக்கும் உத்தரகோசமங்கை கோந்தங்கு இடை மருது பாடி குலமஞ்சை போன்றங்கு அனநடையே
பொன்னூசல்லாடாமோ. கூட்டில் வாழ்கின்ற மரபின் வழி வந்த மயில் போன்ற தோற்றத்தையும் அன்னப்பறவை போன்ற நடையினையும் உடைய பெண்களே, விளங்குகின்ற கதிரவன், சந்திரன், தீக்கடவுள் என்னும் 3 கண்களை உடையவன், மூப்படையாதவையும் வானத்து தேவர்களால் காண முடியாதவையுமான மலரடிகள் என் உள்ளத்தில் தங்கி தேனாய் இனித்து அமுதமாய் ஊறி எனக்கு தெளிவு தந்து என் உடலில் தங்கி அதிலேயே நின்று என் உள்ளம் உருகச் செய்த உத்தரகோசமங்கைக்கு அரசன் அவன் எழுந்தருளி உள்ள திருவடை மருதூரைப் பாடி பொன்னூசல் ஆடுவோமாக. ஏறும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தன்னீர் எனக்கு அருளே தம் கருணை வெள்ளத்து மன்னூர மன்னுமணி உத்தரகோசமங்கை மென்னேறு மாடவியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலையேர் பொன்னூசல்லாடாமோ. பொன்னணிகளை அணிந்த கொங்கைகளை உடைய பெண்களே, முதலாவதாகிய அந்தமும் ஆதியும் இல்லாத பெருமான், முனிவர் கூட்டமும் 100 கோடி இமையவர்களும் அவன் அருளுக்கு காத்து நிற்க தன்னுடைய திருநீராகிய திருவருட்செல்வத்தை எனக்கு தந்து தன் கருணையாகிய வெள்ளத்தில் நான் என்றென்றும் ஊறியிருக்கும்படி அருள் செய்தான். அவன் இருக்கும் உத்தரகோசமங்கையின் மின்னலைத் தொடும் அகன்றுயர்ந்த மாட மாளிகைகளைப் பாடி பொன்னூசல் ஆடுவோமாக. நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சுதோய் மாடமணி உத்தரகோசமங்கை அஞ்சொலால் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதம் ஊரே கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பார் தூய புகழ் பாடி புஞ்சமார்வள் வளையீர் பொன்னூசல்லாடாமோ. திரண்டிருக்கும் வெண்முத்து வளையல்களை அணிந்த பெண்களே, ஆகாத நஞ்சை கழுத்தில் அடக்கி வைத்திருப்பவன், எல்லா அண்டங்களுக்கும் தலைவன், மேகங்கள் இறங்கித் தங்கிச் செல்லும் மாளிகைகளை உடைய உத்தரகோசமங்கையில் அழகிய சொற்களை பேசும் மங்கள நாயகியோடும் இணைந்து அடியவர்கள் மனத்தில் நிலையாக நின்று அமுதமூரக் கருணை காட்டி அவர்களுக்கு இறப்பையும் பிறப்பையும் அறுத்து அருள் செய்பவன், அவனுடைய பொருள் சேர் புகழ் பாடி பொன்னூசல் ஆடுவோமாக. ஆணோ அலியோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நாணாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தரகோசமங்கை கோணார் பிறைச்சல் நீ கூத்தல் குணம் பரவி பூணார் வனமுலையேர் பொன்னூசல் ஆடாமோ. பல அணிகளுக்கும் அழகு தரும் கொங்கைகளை உடைய பெண்களே, திருமால் பிரமன் இருவராலும் ஆணோ பெண்ணோ அலியோ என்று காண முடியாதபடி அருட்பெருஞ்சோதியான ஆண்டவன் தேவர்களுக்கு கருணை காட்டி அவர்கள் நஞ்சு கண்டு அஞ்சும் நாமென்ன தேவர்கள் என்று வெட்கப்படாமல் இருக்கும் வகையில் அவர்கள் பிழைக்குமாறு ஆட்கொண்டு நஞ்சை அமுதாக உண்டு அருளினான். வளைந்த இளம்
மதியை முடியில் சூடிய கூத்தப் பெருமான் உத்தரகோச மங்கையில் மரகத நடராஜப் பெருமானாக எழுந்தருளியவன். அவன் அருட்குணங்களைப் போற்றி பொன்னூசல் ஆடுவோமாக. மாதாடு பாகத்தன் உத்தரகோசமங்கை தாதாடு கொன்றே சடையான் அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டு என் தொல்பிறவித் தீதோடா வண்ணம் திகழப் பிறப்பறுப்பால் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பால் போதாடு புன்முலையே பொன்னூசல் ஆடாமோ. அணிகள் அணிந்து அலறத் துடிக்கும் அரும்புகளை வெல்லும் இளமுலைப் பெண்களே, உமையாகிய சக்தியைக் காட்டும் இடப்பாகமுடையவன் உத்தரகோசமங்கையில் மகரந்தங்கள் மிகுந்த கொன்றை மாலையை சடையில் சூடி எழுந்தருளியவன். என் குற்றம் களைந்து அடியார் குற்றத்துள் சேர்த்து நாயேனை ஆண்டு கொண்டவன். நான் பழைய ஜென்மங்களில் செய்த தீவினைகள் அடுத்த பிறவிக்கு தப்பி ஓடா வண்ணம் தீர்த்து நான் விளங்க என் பிறப்பை அறுத்தவன். அவனுடைய செவிகளில் இருந்து திருப்பாடல்களை கேட்டு அசைகின்ற குண்டலங்களைப் பாடி பொன்னூசல் ஆடுவோமாக. உன்னற்கு அரிய திரு உத்தரகோசமங்கை மன்னிப் பொறிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பண்ணிப் பணிந்து ரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறியாடும் அணிமயில் போல் என்னத்தல் என்னையும் ஆட்கொண்டான் எழில்பாடி பொன்னொத்த பூன்முலையே பொன்னூசல் ஆடாமோ. அணிகளை அணிந்து பொன்போல் திகழும் முலையினை உடைய பெண்களே, நினைக்கவும் முடியாத அளவுக்கு புகழ் பெற்ற உத்தரகோச மங்கையில் நிலையாக விற்றிருக்கும் அந்தணனாகிய சிவபெருமான் தன் புகழையே பலமுறை கூறி பணிந்து வணங்கும் அன்பர்களின் பாவத் தொடர்புகளை நீக்கி விடுவான். என் அப்பன் என்னையும் ஆட்கொண்டவன். அவன் அழகைப் பாடி அன்னம் போன்ற ஊஞ்சலில் அழகு மயில்களாகிய நாம் ஏறி ஆடுவோமாக. கொலவரைக் குடிமி வந்து குவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிகப் பரிமேற்கொண்டு நம்மை ஆண்டான் சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கையே மாலுக்கு அறியானை வாயார நாம் பாடி பூலித்து அகம் குழைந்து பொன்னூசல் ஆடாமோ. பொன்மலை மேல் கற்பூரக் குவியல் போல் அழகு பொலியும் திருக்கையிலை மலை உச்சியில் வீற்றிருந்து அங்கிருந்து இறங்கி பூமிக்கு வந்து வந்தி தரும் பிட்டை அன்பு மிகுதியினால் உண்டு ஆழமான கடலில் கட்டுமரத்தின் மேல் தோன்றி வலை வீசி மீன்பிடித்து உலகமுய்ய குதிரை மேல் பரிமேல் அழகனாய் எழுந்தருளீன். இப்படி பல உருவம் எடுத்து படாத பாடுபட்டு நம்மை ஆட்கொண்ட பரமன் அடியார்க்கிளியனாய் திரு உத்தரகோசமங்கையில் எழுந்தருளியிருப்பவன் மயங்கிய மனத்தாரால் அறியப்படாதவன். அவனை வாயாரப் பாடி பூரித்து மனம் மகிழ்ந்து பொன்னூசல் ஆடுவோமாக. தெங்குலவு சோலை திரு உத்தரகோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருளே
எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணிகொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூண்முலையே பொன்னூசல் நாடாமோ அணிகள் அணிந்து பொங்கி பூரிக்கும் இளமுலைப் பெண்களே, தென்னைகள் மிகுந்த சோலைகள் சூழ்ந்த திரு உத்தரகோச மங்கையில் பேரொளிப்பிடம்பாய் தனி உருவம் கொண்டு வந்து எங்கள் பிறப்பை அறுத்து எல்லா நிலைகளிலும் எங்களை ஆட்கொள்ள பங்கில் உறையும் உமையும் தானுமாய்த் தோன்றி நம்மை பணியாளாக ஏற்றுக்கொண்டவன், தேன்மிக்க கொன்றை சூடிய சடையை உடையவன், அவன் அருட்குணத்தை போற்றி பொன்னூசல் ஆடுவோமாக. பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திருவாசக முற்றோதல். 15 நாட்கள் 15 நிமிடங்கள். நிகழ்த்துபவர்கள் தினம் திருவாசகம் குழு அன்பர்கள். பெரியவா கருணை, பெரியவா சரணம், நமசிவாயா, திருச்சிற்றம்பலம். அனுபோக சுத்தி. ஈசனே எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே யான் யாது மென்றல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே. தேசனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே செய்வதறியா சிறுநாயேன் செம்பொற்பாத மலர் காணா பொய்யார் பெரும்பேதனைத்தையும் பெறுதற்குரியேன். பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவக் கண்டு கேட்டிருந்தும் பொய்யனேன் நான் உண்டுடுத்திங்கிருப்பதானேன். போரேரே போரேரே நின் பொன்னற்கருவாய் நீர் போந்தருளிருள் நீங்கி வாரேள் இளமென்முலையுடன் வந்தருள அருள் பெற்ற சீரேரடியார் நின் பாதஞ்சேரக் கண்டும் கண்கெட்ட ஊரேராயின் குழல் வேனே கொடியான் உயிர் தான் உளவாதே. உளவாக் காலந்தவமெய்தி உறுப்பும் வெறுத்திங்குனை காண்பான் பலமா முனிவர் நனிவாடப் பாவியேனை பணிகொண்டாய். மலமாக் குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனைக் காண்பான் அளவா நிற்கும் அன்பிலேன் என் கொண்டழுகேன் எம்மானே. மானேர் நோக்கி உமையாள் பங்கா வந்திங்காட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்தில்லை கோனே உன் தன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட. ஊனோர் புழுக்கூடிது காத்திங்கிருப்ப தானேன் உடையானே உடையானே நின்றனையுள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையாருடையாய் நின் பாதன் சேரக் கண்டின் கூர் ஞாயிற் கடையானேன் நெஞ்சுருகாதேன் கல்லா மனந்தேன் கசியாதேன் முடையா புழுக்கூடி காத்திங்கிருப்பதாக முடித்தாயே. முடித்தவாறும் என்றைக்கே தக்கதே முன்னடியாரை பிடித்தவாறும் சோராமற் சோரனே இங்கெருத்திவாய் தொடித்தவாறும் துகிலிரையே சேர்ந்தவாறும் முகங்குருவேர் பொடித்தவாறும் இவையுணர்ந்து கேடென்றனக்கே சூழ்ந்தேனே. தேனை பாலை கண்ணலின் தெளியை ஒளியை தெளிந்தார்த்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பேன் தானின் அடியேன் நீ என்ன ஆண்டா என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளாலான் தன்மையாமென் தன்மையே. தன்மை பிறராலறியாத தலைவா பொல்லா நாயன புன்மையேனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ. எம்மை நோக்குவார் யாரோ என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தா எங்கு புகுவேனே. புகுவேனெனதே நின் பாதம் போற்றும் அடியாருள் நின்று நகுவேன் பண்டு தோணோக்கி நாணமில்லா நாயினேன். நெடுமன் பிள்ளை நினைக்காண நீ ஆண்டருள் அடியேனும் தருவனே என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே. காய வாழ்க்கை சங்கரா போற்றி வானவிருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனே போற்றி உம்பர் தம்பிரான் போற்றி இல்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி. போற்றிவோம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றிவோம் நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை போற்றிவோம் நமச்சிவாய புறமெனை போக்கல் கண்டாய்
போற்றி ஓம் நமச்சிவாய சயசய போற்றி 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 என் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி நின் பாதம் போற்றி நாதனே போற்றி 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 நின் கருணை வெள்ளம் புதுமது புவனம் நீர்த்தி காற்றியமானன் வானம் இருசுடர் கடவுளானே கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டு அருள் போற்றி இடவுளை உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடல் இது களைந்திட்டு ஒல்லை கும்பர் தந்து அருள் போற்றி செடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி மற்றோர் சரணிலேன் போற்றி கோலம் பொங்கரா அல்குல் செவ்வாய் வெள்ளகை கரியவாள் கண் மங்கை ஊர் பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி இங்கு இவ்வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் இழித்திட்டேனே இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி அழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒழித்திடு இவ்வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே எம்பிரான் போற்றி வானத்து அவரவர் ஏறு போற்றி கொம்பரார் மருங்குல் மங்கை கூறவெள் நீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை உருவ போற்றி குருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமளம் கொழுந்து போற்றி வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி கருகனின் பாதம் போற்றி தமியனின் தனிமை தீர்த்தே தீர்ந்த அன்பு ஆய அன்பர்க்கு அவரினும் அன்பு போற்றி ஏந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வாழ்ந்த நஞ்சு ஐந்து வானோர்க்கு அமுதமி வள்ளல் போற்றி ஆர்ந்தனின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி போற்றி புவனம் நீர்த்தி கால் ஒடு வானமானாய் போற்றிய உயிர்க்கும் தோற்றம் ஆகி நீ தோற்றமில்லாய் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய் ஈரின்மையானாய் போற்றி ஐம்புலன்கள் நின்னை புணர்கிலா புணர்க்கையானே புணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூண நோக்கினாய் புணர்ப்பதன்றே சென்ற போது நின்னுடன் நிதாம் புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கழற்கனே புணர்ப்பதாக அங்கனாள புங்கமான போகமே போகம் வேண்டி வேண்டிலேன் பிறந்தராதி இன்பமும் ஏகனின் கழல்லிணையலா லாதிலே நம்பிரான் ஆகமிண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக என்கை கண்கள் தார ஆரதாக ஐயனே ஐயனின்னதல்லதில்லை மற்றோர் பற்று வஞ்சனேன் பொய்கலந்ததல்லதில்லை பொய்மையேன் என் எம்பிரான் மைகலந்த கண்ணி பங்க வந்து நின் கழற்கனே மெய்கலந்த அன்பரென்பனக்குமாக வேண்டுமே வேண்டும் நின் கழற்க நண்பு பொய்மை தீர்ந்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவ என்றருடு நீ பூண்டு கொண்டடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் ஓலமிட்டுணங்கு நின்னை எய்தலுற்று மற்றொருண்மையின்மையின் வணங்கியாம் விடங்களே என்ன வந்து நின்றருளுதற் கிணங்கு கொங்கை மங்கை பங்கை என் கொலோ நினைப்பதே நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் தினைத்தனையுமாவதில்லை சொல்லலாவ கேட்பவே அனைத்துலகுமாய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா எனைத்தெனைத்ததெப்புறத்த தெந்தை வாதமெய்தவே எய்தலாவதென்று நின்னை எம்பிரானி வஞ்சனேர் உய்தலாவதுன்குணன்றி மற்றொருண்மையின்மையின் பைதலாவதென்று பாது காத்திரங்கு பாவியேர் கீதலாது நின்கணொன்றும் வண்ணமில்லை ஈசனே ஈசனே அல்லதில்லை இங்குமங்கும் என்பதும் பேசினோனோர் பேதமின்மை பேதையேனன் எம்பிரான் நீசனேனை ஆண்டு கொண்ட நின்மலா ஓர் நின்னலால் தேசனே ஓர் தேவருண்மை சிந்தியாது சிந்தையே சிந்தை செய்க கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களான் முந்தையான் காலம் நின்னை உய்திடாத மூர்க்கனேன் வெந்தையாவிழந்திலேனன் உள்ளம் வெழுகி விண்டிலேன் எந்தையாய நின்னை இன்னம் எய்துலிற்றிருப்பனே இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னதாட் கருப்பு மட்டு வாய்மடுத்த நெய்க்கலந்து போகவும் நெருப்புமுண்டு யானும் உண்டிருந்து துண்டதாயினும் விருப்புமுண்டு நின்கண் என்பதென்ன இச்சையே. ஆனந்த பரவசம். விச்சுக்கேடு பொய்க்காகாதென்று இங்கு என்னை வைத்தாய் இச்சைக்கு ஆனார் எல்லோரும் வந்து உந்தாள் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா என் நான் செய்கேன் பேசாயே
பேசப்பட்டேன் நின்னடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன்னடியான் என்று ஏசப்பட்டேன் இனிப்படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன்னடியேனே அடியேனல்லேன் கொல்லோ தானெனை ஆட்கொண்டிலை கொல்லோ அடியாரானார் எல்லோரும் வந்து உந்தாள் சேர்ந்தார் செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா கடியேன் உனைக் கண்ணாரக் காணுமாறு காணேனே காணுமாறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும் பாணே பேசி எந்தனைப் படுத்தது என்ன பரஞ்சோதி ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன் ஏன் நான் இல்லா நாயினேன் என் கொண்டு அழுகேன் எம்மானே மான் நேர் நோக்கி உமையாள் வங்கா மறையீரறியா மறையோனே தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே சிறிதே கொடுமை பறிந்தேன் சிவமாநகர் குறுகப் போனாரடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பிறவே வல்லே நல்லா வண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னைச் சேர்ந்த அடியார் மற்றுண்டறியாதார் சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே தாராய் உடையாய் அடியேற்கு உந்தாள் இணை அன்பு பேரா உலகம் புக்காரடியார் புறமே போந்தேன் யான் ஊவார் மிளைக்க குருட்டா மிளைத்தாங்கு உள்தாள் இணை அன்புக்கு ஆரா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே அழுகேன் நின்பால் அன்பாம் மனமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னைப் பணிகேனே பணிவார் பிணி தீர்த்தருளிய பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிதென்றால் திணியார் மூங்கில் அணையேன் வினையைப் பொடியாக்கித் தனியார் பாதம் வந்து ஒல்லை தாராய் பொய்தீர் மெய்யானே யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொயில் ஆதனால் வினையேன் அழுதால் உன்னைப் பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே. ஆனந்த அதீதம். மாறிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தி நின்மலர் கொள்தாளினை வேறிலா பதம் பரிசு பெற்ற நின்மெய்மை அன்பர் உன்மெய்மை மேவினார் ஈரிலாத நீ எளிமையாகி வந்து ஒளிசெய் மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சுடையே நாயினன் கடையன் நாயினன் பட்ட கீழ்மையே மை இலங்கு நல் கண்ணிப் பங்கனே வந்தனை பணி கொண்ட பின் மழக்கை இலங்கு பொன் கிண்ணம் என்று அலால் அரியை என்று உனக்கருதுகின்றேன் மெய் இலங்கு வெண்ணீற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் பொய் இலங்கு எனை புகுதவிட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதே பொருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் போதையென்று எனை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமல பாதனே அத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி இங்கு என இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் பம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே இல்லை நின் கழற்கு அன்பு அது என் கணே ஏலம் ஏலும் நல் குழலி பங்கனே கல்லை மென்கனியாகும் விச்சை கொண்டு என்னை நின் கழற்கு அன்பனாக்கினாய் எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கு இன்னும் உன் கழல் காட்டி மீட்கவும் மறையில் வானனே வான நாடரும் அறிவொணானி மறையில் ஈரும் முன் தொடரவோனாதனி ஏனை நாடரும் தெரிவோனாதனி என்னை இனிதாய் ஆண்டு கொண்டவா ஊனை நாடகமாகி விட்டவா உருகினான் உன்னை பருக வைத்தவா ஞான நாடகமாடுவித்தவா நைய வையகத்து உடைய விச்சையே விச்சு அது இன்றியே விளைவது செய்குவாய் விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய் வஞ்சகப் பெரும் புலையனேன் உன் கோவில் வாயிற்பிச்ச நாக்கினாய் பெரிய அன்பர்க்கு உரிய நாக்கினாய் தாம் வளர்த்தது ஓர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே உடையநாதனே உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்ற எனக்காவது ஒன்று இனி உடையனே பணி போற்றி உம்பரார் தம் பராபரா போற்றியாரினும் கடையனாயினேன் போற்றி என் பெரும் கருணையாளனே போற்றி என்னை நின்னடியனாக்கினாய் போற்றி ஆதியும் மந்தமாயனாய் போற்றி அப்பனே அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நிகழ் ஊறுதேன் ஒப்பனே உனக்கு அரிய அன்பில் உரியனாய் உனைப் பருக நின்றது ஓர் துப்பனே சுடர்முடியனே துணையாளனே தொழும்பாளர் எய்ப்பனில் வைப்பனே எனை வைப்பதோ சொல்லால்
நெய்ய வையகத்து எங்கள் மன்னனே. மன்னையம்பிரான் வருக என் எனை மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் முன்னையம்பிரான் வருக என் எனை முழுதும் யாவையும் இறுதி உற்ற நான். பின்னையம்பிரான் வருக என் எனை பொய் கழற் கண் அன்பனாய் என் நாவினால் பன்னையம்பிரான் வருக என்னெனை பாவநாசனின் சீர்கள் பாடவே பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே. பாடினைந்துரைந்துருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்தாடு நின் கழற்போது நாயினேன். குட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கனை போற்றி பொய்யெல்லாம் விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்தருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம் நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். நேற்றுக்கு வராத ஆளுக்கு வேண்டி ஒரு சின்ன ஒரு சுருக்கம். நைமிஷாரண்யத்திலே 1000 வருஷம் நீண்டு நிற்கிற ஒரு யாகம். அதுக்கு வேண்டி நிறைய மகர்ஷிമാരங்க സമ്മേളിച്ച ഒത്തുകൂടിന ശൗനകാദേഹ ശൗനകൻ തുടങ്ങിന മഹർഷിമാർ. എന്നതുக்கு ശൗനകனோட പേരെ മാത്രം ചൊല്ലാന്ന് കേട്ടാന ரொம்ப விசேஷப்பட்ட ഋഗ്വേദിகளுக்கு ரொம்ப பிடிக்கப்பட்ட மகர்ஷி. நமശൗനകായ நமശൗനകായ சொல்லிண்டே இருப்பார் ഋഗ്വേദികൾ. ഋഗ്വേദിகளுக்கு ரொம்ப பிரதானப்பட்ட ஒரு ഋഷിയാക്കും ശൗനകം ഋഷി. அதனால எப்பவும் பெரிய பெரிய ആളുകൾക്കുമ്പോൾ ഏറ്റവും ഇമ്പോർട്ടന്റ് ആയിട്ടുള്ള ആളോട് പേരെ ചൊല്ലിട്ട് തുടങ്ങിന ആളുകൾ എന്ന് ചൊല്ലുക. ജോലിക്കാരനോട് പേരെ ചൊല്ലിട്ട് തുടങ്ങിന ആളുകൾ എന്ന് ചൊല്ല മാട്ട. ശൗനകൻ തുടങ്ങിന ഋഷികൾ സത്രം സ്വർഗായ ലോകായ സ്വർഗലോകം കിടக்கிறதுக்கு വേണ്ടി ഒരു യാഗം പண்றதுக்காക്കും അവ എല്ലാരും അങ്ക ചേന്ദ്രിക സഹസ്ര സമമാസത 1000 വർഷമാക്കും. 1000 വർഷം കൊണ്ട് മുടിക്ക വേണ്ടിയ യാഗം നടക്കുന്നത് നൈമിഷാരണ്യത്തില്. ശൗനകാദി ഋഷികൾ എല്ലാരും അങ്ക വന്ന് ചേന്ദ്രിക. തയേ കഥാതു മുനയ പ്രാതർഹുതഹുതാഗ്നയ സത്കൃതം സൂതമാസീനം പപ്രച്ഛുരിതമാദരാത്. തുടങ്ങി கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு இந்த மகர்ஷிமாரெல்லாம் காலமே அவளோடு அக்னி காரியங்களெல்லாம் கழிச்சு ஹோமம் எல்லாம் பண்ணி அந்த அக்னி காரியங்களெல்லாம் பூர்த்தி பண்ணினதுக்கு அப்புறம் சூதன் இன்னொரு மகர்ஷி அவரை வேண்டவண்ணம் சத்கரிச்சு ரொம்ப ஆதரவோட கேட்டா. என்ன கேட்டா? ഋഷയഊചുഹു ഋഷികൾ ചൊന്ന ത്വയാഖലു പുരാണാനി സേതിഹാസാനി ജാനഘ ஆக்கியாதான்யப்யதீதானி தர்மசாஸ்திராணி யான்யுத த்வயாகலு. இந்த சூதரிங்கப்பட்ட நிறைய சூத சம்ஹிதைன்னே இருக்கு. நன்னா படிச்சவர் நிறைய கிரந்தங்கள் எல்லாம் രചിച്ചിരിക്കാரு. நீங்கள் புராணங்களும் இதிகாசங்களும் எல்லாம் நன்னா ஆக்கியாதானி நன்னா சொல்லியிருக்கள். அப்யதீதானி நன்னா படிக்கவும் செய்திருக்கள். நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கவும் செய்திருக்கள். தர்மசாஸ்திராணி இதிகாசம் புராணம் அல்ல, தர்மசாஸ்திரங்கள் ஸ்மிருதிகள். அந்த ஸ்மிருதிகளும் நீங்கள் நன்னா படிச்சிருக்கள், சொல்லி கொடுத்திருக்கள். அப்போ உங்களுக்கு அதோட எல்லாம் எல்லாத்த பற்றியும் ஒரு ஒரு வைடு விஷன். நிறைய காரியங்கள் படிச்சா தான் நமக்கு மொத்தமா ஒரு 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 காரியத்தை குறித்து ஒரு அறிவுண்டாகும். அங்கங்க ஓரோ இடத்துல இந்த ஆங்கிள் இருந்து மாத்திரம் பார்த்தா முடியாது. சில பிரதிமைகள் எல்லாம் இருக்குல்ல, சுத்தி இப்படி இங்கிருந்து பார்ப்பேன், பின்னால போய் பார்ப்பேன், சைடுல போய் பார்ப்பேன், இப்படி எல்லா ஆங்கிள் இருந்தும் பார்க்கணும். இல்லாட்டா என்ன தெரியுமோ, ஒரு ஆங்கிள் இருந்து மாத்திரம் கிடைக்கப்பட்ட அந்த விஷன் பெர்ஃபெக்டா இருக்காது. அப்போ இந்த சாஸ்திரங்களோட எல்லா வசங்களையும் நன்னா படிச்சு அதோட அந்த காரியங்கள் அதோட சூக்ஷ்ம தத்துவம் கிரகிச்சவனுக்கு மாத்திரம்தான் இந்த சாஸ்திரம் என்ன சொல்லறதுங்கிற காரியம் கிளியரா சொல்ல முடியும். யானி வேதவிதாம் ஸ்ரேஷ்டா பகவான் பாதராயணஹ அந்நேச்ச முனையசூத பராவரவிதோ விதுஹு. இந்த இதிகாசம் புராணம் சாஸ்திரங்கள் வேதங்கள் ஸ்மிருதிகள் இதெல்லாமே பகவான் வேதவியாசர் മനസ്സിലാക്കിയിരിക്കാർ. எப்படிப்பட்டவர்? ஞானிகளில வச்சு சிரேஷ்டனானவர் வேதவியாசர். அவரை விட பெரிய ஒரு ஞானி கிடையாது. அப்ப அதனால அந்த வேதவியாசரை சொல்லும்போது பார்த்துப்போம், பகவான் பாதராயண சாட்சாத் ஈஸ்வரன் விஷ்ணு ஸ்வரூபன். அதனால அந்த பகவான் அந்த பேரை கூட சொல்லறதுக்கு யோக்கியதை இல்லையா. அதனால பகவான் வேதவியாசன் எங்கெல்லாம் இது பகவான் வேதவியாசன் தான் சொல்லுவான். ஈஸ்வர துல்லியனாகும். அந்த பாதராயணன் தொடங்கினவா இது நன்னா മനസ്സിലാക്കിയിരിക്കാ. അന്യേച മുനയസൂത അത് மாதிரி ബാക്കിയുള്ള മറ്റ് ഋഷിമാരും ഇതെല്ലാം മനസ്സിലാക്കിയിരിക്കാ. പരാവരവിദോ വിദുഹു சாஸ்திரங்களோடு இந்த கரையும் அந்த கரையும் போனவான்னா சாஸ்திரத்தை கரைச்சு குடிச்சவா சொல்லுவல்லுவா நம்பர். நமக்கு அதுதானே தெரியும். பழையதை போட்டு கரைச்சு குடிக்கிறோம் அதுதான் தெரியும். அப்போ இந்த கரை என்னது நன்னா துங்க தெரியும். വേഷ തുമ്പോ കരച്ച് കുടിക്കുന്നത്. நான் அம்பிட்டே படிச்சவன் நிஷ்ணாதன் ஒரு வாக்கு. குளிச்சவன் முங்கி குளிச்சவன். சாஸ்திரங்கள்ல முங்கி முங்கி எழுந்துட்டவன். என்னது
நன்னா தெரியும் அந்த சாஸ்திரத்தை பற்றி, பேஷா தெரியும், சந்தேகமே கிடையாது. என்ன சந்தேகம் இருந்தாலும் தீர்த்து வைப்பேன். அப்படி உள்ளவனையாக்கும் நிஷ்ணாதன் சொல்றது. தேத்தத்வம் சௌமிய தத் சர்வம் தத்வதஸ்தத் அனுகிரகாதே ப்ரூயு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுதா. ஹே சௌமியா நங்குப்ര. ഓരോ இடத்துல கீதையிலேயும் அர்ஜுனனை ஓரோ பேര് വെച്ചാക്കും கிருஷ்ணன் கூப்பிடுறான். சிலஇடத்துல கௌந்தேயான்னு கூப்பிடுவது, சிலஇடத்துல பார்த்தா சொல்லுவது, சிலஇடத்துல பாண்டவா சொல்லுவது. ஓரோ இடத்துல ஓരോരോ அந்த ஓரோ அட்ஜெக்டிவ்ஸ் அந்த விசேஷணங்களுக்கும் பிரத்யேகம் அர்த்தம் உண்டு. இங்க சௌமியா சாந்தசீலன். ஒரு கேள்வி கேட்டிருக்கா, அவர் கோச்சின்னு விடப்படாதே, அதனால முதல்லயே சௌமியான்னு கூப்பிட. சௌமியான்னு கூப்பிட்டான கோச்சுக்கு தோணுமா? சௌமியா வேத்தத்வம் சௌமியா. ஹே சௌமியனான சூத மகர்ஷே, உங்களுக்கு நன்னா தெரியும் இந்த சாஸ்திரங்களோட எல்லாம் சூக்ஷ்மார்த்தம். தத் சர்வம் தத்வதஸ்தனுகிரகாது. അതെല്ലാത്തെയും താത്വികമാ സംസ്കൃതം വായിച്ചിട്ട് മനസ്സിലാക്കിപ്പ എല്ലാരും. ஆனா ரிஷிமார் தான் சூக்ஷ்மார்த்தத்தை சொல்லித்தரத்துக்கு அவளுக்கு தான் முடியும். அதனால அந்த தாத்விகமான சூக்ஷ்மமான கூடார்த்தத்தை என்னன்னா வாசிச்சா ஒரு அர்த்தம் கிடைக்கும், அதுக்குள்ள புகுந்து பார்த்தா வேற ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை சொல்லித்தரணும் நான் சொல்றேன். தத்வதஸ்தத் அனுகிரகாது ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய. ஸ்நேகமுள்ள சிஷ்யன், குருவிட்ட பக்தியுள்ள சிஷ்யன், அந்த சிஷ்யனுக்கு ஆச்சாரியன்மார் சூக்ஷ்மார்த்தங்களை சொல்லி கொடுக்கணும்னாக்கும் சொல்றாரு. அது சாஸ்திரத்தோடு விதியாக்கும். சூக்ஷ்மமானதை சொல்லி கொடுக்காதக்கு சும்மா மேலாட நுனிப்புள்ளி மேய்ஞ்சிட்டு எல்லாம் அழைச்சு போயிட்டு வாங்கோன்னு சொல்லப்படாது. அவன் இன்னொரு ஆச்சாரியனாகணும். அப்போ തന്നെ மாதிரி ஆக்கணும். தனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ സ്നിഗ്ധനാன സ്നേഹമുള്ള ഭക്തിയുള്ള சிஷ்யனுக்கு குருக்கன்மார் குஹ்யமப்யுத சூக்ஷ்மமானது ரகசியமானது சாதாரணமா பப்ளிக்ல எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கப்படாது. சொல்லி கொடுத்தாச்சா தப்பா புரிஞ்சுப்பா. അല്ലെങ്കിൽ ചില ആളുകൾക്ക് ചൊല്ലി കൊടുത്ത് ബാക്കിയുള്ളവർക്ക് ചൊല്ലി കൊടുക്കാതെ പക്ഷപാതം, പന്തിയിലെ പക്ഷപാതം ചൊല്ലുവാളാൻ അത് കാട്ടുறതല്ല. ചിലതെല്ലാം സൂക്ഷ്മാർത്ഥം ചൊല്ലി കൊടുത്താനാ അസടുകൾ തപ്പാ പുരിഞ്ഞുണ്ടു ഇരിക്കർത്തം കൂടെ നാശമാക്കിട്ട് നിൽക്കും. അതിനാൽ എല്ലാം എല്ലാവരുടെയും ചൊല്ലപ്പെടാതെ സൂക്ഷ്മാർത്ഥം ഗ്രഹിക്കർത്തുള്ള ബുദ്ധിയുള്ളവാൾട്ടെത്താൻ അന്ത സൂക്ഷ്മமான കാര്യങ്ങൾ ചൊല്ലില്ല. ബാക്കിയുള്ളവാൾക്ക് വെളിപ്പടയാ ഒരർത്ഥം ചൊല്ലിണ്ട് പോയിട്ടേ ഇരിക്കാം. അപ്പോ സൂക്ഷ്മ ബുദ്ധി ആരെന്ന് ഗുരുവുക്ക് എപ്പടി തെരിയുന്ന കേട്ടാ അത് ഗുരുവുക്ക് തെരിയും, അല്ലട്ടാ അവൻ ഗുരുവല്ല. ബ്രൂയു സ്നിഗ്ധസ്യ சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுத. ரொம்ப ரகசியமான தத்துவங்கள் வேதங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் ஒளிஞ்சு கிடக்கிற தத்துவங்களை பக்தியுள்ள சிஷ்யனுக்கு ரகசியமானா கூட, புத்திக்கு சட்டுன மனசில் ஆகலையானா கூட சொல்லி புரிய வைப்பா. ஆര്? ஆச்சாரியன்மார் குருக்கன்மார்னு சொல்றோம். இதுவரையாக்க நம்ம நேற்றுக்கு வாசிச்சு நிறுத்தினோம். என்னது பார்ப்போம். தத்ர தத்ராஞ்சசாயுஷ்மன் பவதாயத் வினிஷ்சிதம் பும்சாமேகாந்தத ஸ்ரேயஹ தன்ன ശംസിതുമർഹസി. തത്ര തത്ര അഞ്ജസ ആയുഷ്മൻ. നേരത്തെ എന്നെ കൂപ്പിട്ടാൻ സൗമ്യാന്ന് കൂപ്പിട്ടാൻ. ഇപ്പോ ആയുഷ്മൻ ദീർഘായുസുള്ള സൂത മഹർഷേ. ഒരാളെ ദീർഘായുസുള്ളവനേന്ന് കൂപ്പിട്ടാനെ അവനിക്ക് എന്നെ സന്തോഷം. ആയുഷ്മാൻ ഭവാന്ന് ആണാപ്രന്തോളെ അനുഗ്രഹിപ്പ. പൊണ്ണാപ്രന്തോളെ നമസ്കാരം പണിന ദീർഘസുമംഗലീ ഭവ ഇല്ലട്ട ദീർഘ സൗമംഗല്യം അസ്തു എന്ന് ചൊല്ലുക. ഇപ്പൊ പൊണ്ണാപ്രന്തോളക്കുള്ള അനുഗ്രഹമുണ്ട്, ആമ്പടാനിക്കും കൂടെ ചേർത്ത് പോയിടും. ഒരു പൊണ്ണാപ്രന്തോൾ നമസ്കാരം പണിന ദീർഘസുമംഗലിയാ ഇരുന്നന ആമ്പടാനും ദീർഘ ആയുസോടെ ഇല്ലാ തന്നെ മുടിയില്ലട്ട ഇല്ലട്ട இப்படி இவ்வளவு இப்படி சுமங்கலியா இருப்பாள். அதனால ரெண்டு பேருக்கும் சேர்ந்துள்ள அனுகிரகமாக்கம். ஆனாப்பிறந்தவன சிரஞ்சீவி பவா ஆயுஷ்மான் பவா சொல்லுவா. இப்படியாக்கும் சாதாரணமா சொல்றது. நீ யுத்தத்துக்கு போகப்பட்ட ஒரு பையன் அப்பாவையும் அம்மையும் நமஸ்காரம் பண்ணினா விஜயீ பவா சொல்லுவா. കാരണം യുദ്ധത്തിൽ വിജയം തന്നെ വേണം. അല്ല ആയുഷ്മാൻ ഭവാന്ന് എന്നതാലും ചൊല്ലപ്പെടാതെന്ന് കേട്ടാനാ ആയുഷ്മാന ഇരുപ്പൻ വിജയം കിടക്കலையானா அப்படி வரலாமே. அப்ப யுத்தத்துக்கு போகப்பட்டவன்ட்ட விஜயீ பவா அப்படித்தான் ஆசீர்வாதம் பண்ணுவான். தத்ர அஞ்சசாயுஷ்மன். அங்கங்க ஹே தீர்காயுசான சிரஞ்சீவியான சூத மகர்ஷே, நீங்கள் சில காரியங்களை எல்லாம் அடிவர போட்டு சொல்லிருக்கள், ஆணித்தரமா சொல்லிருக்கள். சில இடங்கள்ல சூக்ஷ்மமான காரியங்களை என்னதுன்னு கேட்டானா பும்சாம் ஏகாந்தத ஸ்ரேயா. மனுஷனுக்கு ஆத்தியந்திகமான நன்மை ஸ்ரேயஸ் என்னதுங்கிறத அங்கங்க சொல்லி வச்சிருக்காள். எல்லா இடத்துலயும் இல்லை, சில இடங்கள்ல. அப்ப அதை பெருக்கி அந்தந்த சந்தர்ப்பங்களை எடுத்து அங்க பார்த்தாச்சானா
எது மனுஷனுக்கு பரமஸ்ரேயஸ கொடுக்கும்ங்கிற காரியம் சொல்லிருக்கு. தன்னை சம்சிதுமர்ஹசி, அந்த அங்கங்க சொன்ன ஸ்ரேயஸ் உண்டல்லவா, அதை எங்களுக்கு சொல்லித்தாங்கோ. நமக்கு இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ்ன்னு ரெண்டணும். ஸ்ரேயஸும் பிரேயஸ். அப்ப அங்கங்க சொல்லி இருக்கிற விஷயங்கள் எது ஸ்ரேயஸ்கரமான காரியங்கள். மனுஷனா பிறந்த ஒருத்தன் யதாக்கும் அவனுக்கு பரமமான நன்மை ஸ்ரேயஸ். இப்போ ரெண்டெண்ணம் இருக்கு சொன்னால் ஸ்ரேயஸ் பிரேயஸ். ஸ்ரேயஸ்னா எது நமக்கு ரொம்ப ஹிதம் செய்யறதோ, எது நமக்கு ரொம்ப நல்லதோ அது ஸ்ரேயஸ். பிரேயஸ்னா நமக்கு பிடிக்கிறது பிரேயஸ். நமக்கு பிடிக்கிறது நமக்கு நல்லதா இருக்கணும் இல்லை. ஒரு டயபெட்டிஸ் உள்ள ஒருத்தருக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனா அவருக்கு உடம்புக்கு ஆகாது. பிரஷர் உள்ளவனுக்கு ஊறுகாய் ரொம்ப நன்னாயிருக்கும், சாப்பிட்டா கொள்ளான்னு இருக்கும், ஆனா உடம்புக்கு ஆகாது. இத மாதிரி எது உடம்புக்கு நன்மை செய்யறதோ, எது ஆரோக்கியத்துக்கு நல்லதோ, எது ஜீவிதத்துக்கு பரமமான மங்களத்தை கொடுக்கறதோ அது ஸ்ரேயஸ். நமக்கு எது பிடிக்குமோ அது பிரேயஸ். அநேகமா இந்த ஸ்ரேயஸும் பிரேயஸும் தனித்தனியா தான் நிற்கும். ஸ்ரேயஸ் நமக்கு பிடிக்கவே செய்யாது, நல்லது சொன்னா பிடிக்காது. இதாக்க மனுஷனோட சுபாவம். இப்ப ஏகாந்தமானா അങ്ങേയറ്റത്തെ ஸ்ரேயஸ் என்னதுங்கிறத அங்கங்க நீங்கள் சொல்லியிருக்கலானாலும் கடைசியா தீர்மானமா அந்த காரியங்கள் அந்த ஸ்ரேயஸ் என்னதுங்கிறத சொல்லி தரணும். சத்தியமா சொல்லணும். அதுல மூடி மறைக்கப்படாது. இவாளுக்கு சொன்னா புரியுமோ இல்லையோன்னு நினைக்கப்படாது. உள்ளது மாதிரி சொல்லணும். ஹே ஆயுஷ்மன் சொல்றார். ஆயுஷ்மன் சிரஞ்சீவி, ஆயுஸ் உள்ளவர் அர்த்தம். இனி என்ன சொல்றார்? பிராயேண அல்பாயுஷஸ்ஸப்யா கலாவஸ்மின் யுகே ஜனாஹ மந்தா சுமந்தமதயோ மந்தபாக்யா ஹ்யுபத்ருதாஹ பூரீணி பூரி கர்மாணி ശ്രോതവ്യാനി വിഭാഗശഃ. അടുത്ത സംബോധന സഭ്യ എന്നാണ്. ഓരോ പദ്യത്തിലെയും ഓരോ വിശേഷണം കൊടുത്താക്കും കൂപ്പിടുന്നത് സഭ്യ. സഭ്യ എന്നാ സഭയിലെ യോഗ്യനാനവൻ. സഭയിലെ വെച്ച് ആരെ ആദരിക്കലാമോ അവൻ സഭ്യൻ. സഭ്യമാ പേശണം, അസഭ്യം പേശപ്പെടാത്. എന്നതിന്റെ അസഭ്യം അശ്ലീലം. സഭയിലെ വെച്ച് ചൊല്ല കൊള്ളാത്തത് അസഭ്യം. சபையில சொல்ல முடியறது 4 பேர் கேட்கத்தக்கன சத்தம் போட்டு சொல்ல முடியறது சഭ്യം. அப்ப இங்க சഭ്യാനന സഭയിல இருக்கிறதுக்கு യോഗ്യതയുള്ളവൻ ശ്രേഷ്ഠനാനവർ എന്നർത്ഥം. ഹേ സഭ്യ, ഹേ സൂത മഹർഷേ, പ്രായേണ അല്പായുഷഃ കലൗ അസ്മിൻ യുഗേ ജനാഹ. அன்னைக்கே மனசிலாக்கி வச்சிருக்கா, இந்த கலிகாலத்துல மனுஷாரோட ஆயுசு ரொம்ப கம்மியா இருக்கும். இல்ல ஷஷ்டி பூர்த்தி சப்ததி ஆறத்துக்கு முன்னாலே போய் சேர்ந்துடும் அர்த்தம். சதாபிஷேகம் வரை ஒன்னும் இருக்காது, அபூர்வமா என்னவோ தங்கிட்டு இருக்கும். 100 செஞ்சுரி அடிக்கிறது ரொம்ப அபூர்வம். அதுக்கு முன்னால எங்கெல்லாம் வச்சு ஆஸ்பத்திரி எல்லாம் கொண்டு போய் அவன் என்னெல்லாமோ மருந்தை கொடுத்து டப்புன்னு இருக்கிற உசிறு நேரத்தை போக்கடிச்சுடுவன். பிராயேண அல்பாயுஷா. பொதுவே கலியுகத்திலே ஜனங்களுக்கு ஆயுசு ரொம்ப கம்மியா இருக்கும். கலாவஸ்மின் யுகே ஜனாஹ. ശരി, ആയുസോ കുറഞ്ഞത്, ബുദ്ധിയാവ് നന്നായിരിക്കാന്ന് കേട്ടനാ ബുദ്ധിയും ഇല്ലേ. മന്ദാഹ സുമന്ദമതയഃ. എല്ലാത്തിലെയും സ്ലോ എന്നർത്ഥം. ആമയോട് വംശത്തിലെ കൂർമാവതാരത്തെ പിന്തുടർന്ന് പോപ്പെട്ട ആളുകൾ എന്നർത്ഥം. എല്ലാ ഇഴഞ്ച് ആമ ഇഴയർമാര് ഇഴയും. എന്നുമേ ചൊന്നാച്ചനെ ചട്ടുപുട്ടിനെ ചെയ്യാതൊക്കെ ഇഴുത്തടിച്ചിട്ട് കിടക്കും. എല്ലാത്തിനും സ്ലോ. എന്നെ ചെയ്യുമോ? തമസ്, തമോ ഗുണത്തോട് സ്വാധീനം. അജ്ഞാനം കറുത് തമസ്സാക്കും. മന്ദാഹ എല്ലാത്തിലെയും സ്ലോ. സുമന്ദമതയഃ നല്ല ഒന്നാന്തരം മന്ദബുദ്ധികൾ. മന്ദമതയഃ അതായത് ബുദ്ധിയൊന്നും തീക്ഷ്ണതയേ ഇല്ലേ, പ്രകാശമേ ഇല്ലേ. 50 തവണ ചൊല്ലി കൊടുത്താലും മണ്ടയിലെ ഏറെ മാട്ടേങ്കരുത്. പിന്നെ ഇതുമാതിരി എന്നോ ഇപ്പടി പരബ്രഹ്മന്മാര് ഒക്കാന്നിരിക്കും. എന്നത്തെ ചൊന്നാലും എല്ലാം ഇപ്പിടിത്തായിരിക്കും. സ്കൂളിലെ എല്ലാം ടീച്ചർ എന്നെല്ലാമോ ചൊല്ലാ എല്ലാം ഇപ്പിടി ഒക്കാന്നിരിക്കും. അതിലെ 50 എണ്ണത്തിലെ 10 എണ്ണத்துக்கு നേരെ മനസ്സിലാകും. ബാക്കി ഇപ്പിടി എന്നവോ എന്നത്തില്ലാമോ ചൊല്ലാ ഇപ്പിടി പാത്തിട്ടിരിക്കും. എപ്പോഴാ இந்த സ്കൂൾ ഇവിടെ പോറതെന്ന് 3:30 പാത്തിട്ടിരിക്കും. മന്ദ സുമന്ദമതയഃ പോട്ടം. തലയിലെടുത്ത് യോഗമാവതിരിക്ക. മന്ദഭാഗ്യാഹ ഭാഗ്യം കെട്ട ജനങ്ങൾ. ആരെയോ ചൊല്ലാതെ എനിക്ക് നമ്മളോട് കാര്യമാക്കി ചൊല്ലുന്നത്. നമ്മൾ കലിയുഗത്തിലാക്കിയിരിക്കും. ആരെയോ ചൊല്ലാൻ സന്തോഷമാ ഇരിക്കാതെ നമ്മളെയൊക്കെ വരത്തി ചൊല്ലാൻ. മന്ദാഹ സുമന്ദമതയഃ മന്ദഭാഗ്യാഹ. ശരി, ഇതെല്ലാം ഇരിക്കട്ടെ. ഇന്ന ഒരു ദോഷം എന്നെന്നാ ഉപദ്രുതാഹ. ബാക്കിയുള്ളവാളാല് ഉപദ്രവിക്കപ്പെടുന്ന ആളുകൾ. പ്രത്യേകിച്ചും എന്നത് ബ്രാഹ്മണ എങ്കെല്ലാമോ ഓരോരുത്ത വറ പുതുശ നമ്മളോട് ഇതെല്ലാത്ത അപഹരിക്കാൻ പക്കത്താത്തിലെ വന്ന് ഒക്കാന്നിരിക്കാൻ ദിവസം ഇങ്ങ ബ്രാഹ്മണ ചാപ്പട ഒക്കാരുമ്പോ അങ്ങിരുന്ന് ഞണ്ട് മീൻ ഇതെല്ലാം വറക്കറാൻ പക്കത്തിൽ ഒക്കാന്നുണ്ടു. എന്നെ മുടിയും എങ്കാത്തിലെ ശ്രാദ്ധം തന്നെ കഥ ഉടച്ചുകൊണ്ട് ഒക്കാരും കോങ്കറാൻ. ഇന്ന് ശേവൽ നിങ്ങൾ വീട് വിട്ട് ഓട മുടിയുമാ. അപ്പൊ ബാക്കിയുള്ളവാ നമ്മളെ ഉപദ്രവിച്ചിട്ടിരിക്ക.
പൊതുവെ സജ്ജനങ്ങളെ ദുർജനങ്ങൾ ദ്രോഹിച്ചുണ്ടാക്കുമിരിക്കാം. അതിൽ വിശേഷിച്ചും ശാന്തരൂപികളാன பிராமணால இதர சமுதாயக்கார உபதிரவிச்சுருக்கா, துரோகிச்சுருக்கா. இப்போ இப்படி எல்லாமே பிரதிகூலமா இருக்கு. மந்தபாக்யா உபத்ருதாக, ബാക്കിയുള്ളവാളാല് ഉപദ്രവം അനുഭവിക്കപ്പെട്ട ആളുകൾ. ഭൂരീണി ഭൂരികർമാണി ശ്രോതവ്യാനി വിഭാഗശഃ. ഇനി കർമ്മങ്ങൾ, പലതരത്തിലുള്ള കർമ്മങ്ങൾ, സത്കർമ്മങ്ങൾ എന്നെല്ലാമോ ചൊല്ലിയിരിക്ക്. അതെല്ലാം മനുഷ്യൻ കേൾക്കേണ്ടതും പഠിക്കേണ്ടതുമാക്കും. ശാസ്ത്രങ്ങൾ അതോ എണ്ണിനാ തീരുമാ തീരാത്. അനന്തശാസ്ത്രം കില വേദിതവ്യം അല്പശ്ച കാലോ ബഹവശ്ച വിഘ്നാഹ. എന്നത് മനുഷ്യനുക്ക് இந்த കലിയുഗത്തിലേന്ന് കേട്ടാനാ അനന്തശാസ്ത്രം കില വേദിതവ്യം. അനന്തமான சாஸ்திரம் படிக்கேண்டிருக்கு. நம்ம ஏதோ ஸ்கூல்ல ஒரு டெக்ஸ்ட் புக்கை படிச்சுட்டு எல்லா ஆயாச்சு சொல்லிட்டும் பாட்டுக்கு போறோம். வேதம் என்ன தெரியாது, இதிகாசம் தெரியாது, புராணம் தெரியாது. போட்டம் வேதம் 4 எண்ணம் இருக்குன்னாவது தெரியுமா? அது கூட தெரியாது. புராணம் தெரியாது. 18 புராணம். சாஸ்திரங்கள் எத்தனை? 6. ஷட் சாஸ்திரங்கள், ஷட் தர்சனங்கள், வேத அங்கங்கள் 6. இப்படியுள்ள காரியங்கள் ஒன்றும் தெரியாது. நம்மளோட சம்ஸ்காரம், நம்மளோட மதம், சனாதன தர்மத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது. சாஸ்திரங்கள் எவ்வளவோ படிக்கிறதுக்கு இருக்கு. அதெல்லாம் எப்ப படிக்கிறது? ஆயுசும் இல்லை. பாக்கியுள்ள உபதிரவிச்சுட்டு இருக்கா. புத்தியாவது இருக்கா? புத்தியும் மட்டு. என்ன செய்யறது? அதசாதோத்ரயத்சாரம் சமுத்திரத்ய மனீஷயா ப்ரூஹின ஸ்ரத்ததானானாம் ஏன ஆத்மா சம்பிரசீததி. அதனால மேல சொன்ன രീതിയിലുള്ള പ്രതികൂല സാഹചര്യങ്ങൾ ഉള്ളതിനാല് எது சாரம், இதோடெல்லாம் எசன்ஸ் சாரமானது. ஒரு புஸ்தகத்தை படிச்சாச்சானா அந்த புஸ்தகத்துல மெயினா என்ன சொல்லியிருக்குங்கிறத சுருக்கி கொஞ்சம் பேஜில எழுதிடலாம். சாரம்ங்கிறது எப்பவும் அப்படித்தான் இருக்கும். எசன்ஸ் அர்த்தம். சாரத்தை நீங்கள் இந்த சாஸ்திரங்களோடும் வேதங்களோடும் இதோட எல்லா சாஸ்திரத்தை எங்களுக்கு எடுத்து உங்களோட சூக்ஷ்ம புத்திகளுக்கு தான் சாரத்தை எடுக்க முடியும். சும்மா வாசிச்ச அர்த்தம் சொல்றது வேற. அதோட சாரம் என்னது கிரகிச்சு 2-2.5 மணிக்கூர் சினிமா பார்த்துட்டோ 15 நிமிஷத்துல கதையை சொல்லிடுறோம்ல. இது எப்படி? அதுக்கெல்லாம் சாரத்தை, அந்த மெயின் ஸ்டோரிய மாத்திரம், கதா தந்துவ மாத்திரம் நம்ம எடுத்து சொல்றோம் இல்லவா? அத மாதிரி சாஸ்திரங்கள் எம்பிட்டோ இருக்கு, என்னெல்லாமோ கிரந்தங்கள் இருக்கு. அதெல்லாத்தையும் நன்னா படிச்சுட்டு அதோட எசன்ஸ மாத்திரம் நீங்கள் எங்களுக்கு வேண்டி சொல்லி தரணும். உங்களோட புத்தினால ப்ரூஹின ஸ்ரத்ததானானாம் எங்களுக்கு சொல்லி தரணும். என்னனால தெரியுமோ? நாங்க ஸ்ரத்தையுள்ளவாளாக்கும். ஏதோ நீங்க சொல்லிட்டு இருக்கல், நாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் இதுல காக்கா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா, அண்ணான் ஓடுறதா, இப்படி அங்க இங்கேயும் பார்த்துட்டு இருக்கப்பட்ட ஆளுகள் அல்ல. நீங்க சொல்லறத அப்படியே வாங்கி ஹிருதயத்துல கிரகிச்சுக்கணும்னு ஆசையுள்ளவாளாக்கும், ஸ்ரத்தையுள்ளவாளாக்கும், நம்பிக்கை உள்ளவாளாக்கும். இது எங்களுக்கு ஜீவிதத்துக்கு ரொம்ப பிரயோஜனப்படும் എന്ന് വിചാരമുള്ള ആളുകളാക്കും. അതിനാല് ചൊല്ലിത്തരണം എന്നാണ് சொல்றேன். ബ്രൂഹിന ശ്രദ്ധധാനാനാം. ഇനി എന്നத்துக்கு ചൊല്ലിത്തരണം എന്ന് കേട്ടാനാ? ശ്രദ്ധയുള്ളവാളാക്കും നാങ്കൾ, അതിനാല് ചൊല്ലിത്തരണം. ഇനി நீங்க கேட்டு என்னத்தை செய்ய போறேன்னு கேட்டானா? ஏன ஆத்மா சம்பிரசீததி. இத கேட்டானா எங்களோட புத்திக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும், பிரகாசமாயிருக்கும் புத்தி. புத்தியில சத்துவகுணம் நிறையும். புத்தி எப்போ நிர்மலமா இருக்கணும். சூக்ஷ்மமான காரியங்களை புரிஞ்சுக்கணும்னா சத்துவகுணம் வந்து மேலோங்கி நிக்கணும். தமசும் ரஜஸும் எல்லாம் கீழே போயிடணும். அப்ப எதை கேட்டானா புத்திக்கு தெளிச்சம் வருமோ அப்படியுள்ள சாஸ்திர சாரத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாங்கோ. சூதஜானாசி பத்ரம் தே பகவான் சாத்வதாம் பதிஹி தேவக்யாம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகீர்ஷயாம். சூத, ஹே சூத மகர்ஷே, ஜானாசி உங்களுக்கு நன்னா தெரியும், பத்ரம் தே உங்களுக்கு மங்களம் வரட்டும். இடையில நன்னா சோப்பு போட்டுட்டே இருக்க. ஓரோ பத்தியத்திலேயும் சௌமியா கூப்பிடுறா, ஆயுஷ்மான் கூப்பிட்டா, அடுத்தது சப்யான்னு கூப்பிட்டா. இப்போ உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். குருவுக்கு சிஷ்யன்மார் வித்தியை படிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு ஆசீர்வாதம், ஒரு மங்கள ஆசம்சை. சூதஜானாசி பத்ரம் தே பகவான் சாத்வதாம் பதிஹி தேவக்யாம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகீர்ஷயா. உங்களுக்கு தெரியும், சாத்விகன்மாரோடு பதியான மகாவிஷ்ணு. சாத்விகன் தானே புத்தியில நல்ல சத்துவகுணம் நிறைஞ்சவன், நிர்மலமான ஹிருதயம், அதுதான் சத்துவகுணம். சத்துவகுணத்தோட நிறம் வெளுப்பாக்கும், வெள்ளை. வெள்ளை மனம் படைத்தவர். வெள்ள மனசு அவனுக்கு, அவனோட மனசு வந்து கருப்பு தானே கொள்ளாது, மோசமானது.
അഹങ്കാരം, കാമം, ക്രോധം ഇതുമാതിരിയുള്ള ദുർഗുണങ്ങളെല്ലാം നിറഞ്ഞ മനസ്സ്, കറുപ്പ മനസ്സ്. തമോ ഗുണം. രജസ് എന്ന് പറഞ്ഞാൽ എപ്പോ എതേയും ചെയ്തിട്ടേ ഇരിക്കണം, റെസ്റ്റ്ലെസ് ആയിട്ടേ ഇരിപ്പൻ, അടങ്ങിയിരിക്കവേ മാട്ടാൻ, അങ്ക ഓടുവൻ ഇങ്ങ ഓടുവൻ. ചില കുഴന്തകളെല്ലാം രജോ ഗുണ കുഴന്തകളെ பார்த்தா தெரியும், ഒരു നിമിഷം അടങ്ങിയിരിക്കാതെ. തമസ് എന്ന് പറഞ്ഞാൽ എങ്കെ കൊഞ്ച സമയം കിടച്ചാൽ പടുത്തുണ്ട് തൂങ്ങിടും. മുഴിച്ചുണ്ടിരിക്കണം, ആന ഓടി നടക്കവും വിടാതെ ശാന്തമായിരിക്കണം, തൂങ്കവും വിടാതെ. ഇതാക്കും സത്വഗുണം. അപ്പൊ அந்த സാത്വികന്മാരോട് പതിയാന, സാത്വികന്മാർங்கிறதுக்கு ദേവന്മാരെന്ന് അർത്ഥം എടുക്കല. നമ്മളവിടെ സത്വഗുണത്തിലെ ഒശന്തവാളാക്കും ദേവന്മാർ. ദേവന്മാരോട് പതി. ഇന്ദ്രനെന്ന് വല്ലുവോ, ഇന്ദ്രനോ ഇവിടെ ഒശരക്കല്ലുവ ത്രിമൂർത്തികൾ. അപ്പൊ മഹാവിഷ്ണു സാത്വികന്മാരോട് പതിയാക്കും. ഇനി സാത്വികന്മാർ എന്ന് പറഞ്ഞാൽ ഭക്തന്മാരെന്ന് എടുക്കല. ഭക്തന്മാർക്കുള്ള സത്വഗുണമാക്കും മെയിനാ മുന്നിട്ട് നിൽക്കുന്നത്. അപ്പൊ അന്ത ഭക്തന്മാരോടെല്ലാം നാഥൻ എന്ന അർത്ഥത്തിലെയും സാത്വതാം പതിഹി എന്ന് ചൊല്ലാം. ആരവർ? ദേവക്യാം വസുദേവസ്യ ജാതഃ. ദേവകിയിലെ വസുദേവനുക്ക് പിറந்த அந்த വാസുദേവൻ. വസുദേവരുക്കും ദേവകിക്കുമാക്കും കൃഷ്ണനെ കുഴന്തയാ കിടക്കണമെന്ന് ആശை. തപസ് പണിനാന്ന് പോന ജന്മത്തില്. മഹാവിഷ്ണു പ്രത്യക്ഷപ്പെട്ടാൽ എന്നെ വേണമെന്ന് കേട്ടാൽ, മോക്ഷം വേണമെന്ന് കേട്ടിരുന്നാൽ കൊടുത്തിരിപ്പൻ. പാവം അഷടുകൾക്ക് തെരിയല്. കലിയുഗത്തിലെ പുറത്താ ഇപ്പിടുത്താൻ ബുദ്ധി മഴുങ്ങി പോകുന്നത്. ഭഗവാൻ മിന്നാലെ വന്നാലും എന്നെ കേൾക്കവാ ഒരു 50 കിലോ തങ്കം താങ്ങുന്നു കൊണ്ടുപോകണല്ലോ എങ്കിരുന്ന് പോകുമ്പോ ആരുടെ എന്നെ കേൾക്കണം എന്നൊരു വ്യവസ്ഥ ഇല്ല. ഭഗവാനെ മോക്ഷത്തെ കൊടു. அப்படி மோட்சத்தை கேட்கறதுக்கு பதில் இந்த தேவகியும் வசுதேவருமா என்ன கேட்டாங்கன்னா, பகவானை நீங்கள் எங்களுக்கு குழந்தையா பிறக்கணும். பகவான்கிட்ட ஏதாவது கேட்கறது ரொம்ப ஜாக்கிரதையா கேட்கணும். ஏதோ நல்ல வரம் கேட்டுட்டேன்னு நினைக்கப்படாது. பகவான் அப்படியே ஆகட்டும், நான் குழந்தையா பிறக்கிறேன்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். இந்த ஜென்மத்தில முடியாது, அடுத்த ஜென்மத்திலே ஆக்கும். இவா தேவகியும் வசுதேவனுமா ஆயிட்டு பிறக்கிறது. குழந்தையா பிறக்கணும்னு தான் கேட்டா, அந்த குழந்தைய வளர்க்கணும்னு கேட்கல. கேட்டது தான் கொடுப்பாரு. ஒன்னும் கேட்காதிருந்தா எல்லாம் கொடுப்பாரு. அது இந்த பக்தன்மாருக்கு தெரியாது. நமக்கு எது வேணுமோ அத பகவான்கிட்ட கேட்டாச்சுன்னா அது மட்டும்தான் கிடைக்கும். ஒண்ணுமே கேட்கண்டா. கிருஷ்ணா உனக்கு எது எனக்கு ஹிதமோ அதை நீ கொடுத்துடுன்னு சொல்லியாச்சானா நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அப்பப்போ அறிஞ்சறிஞ்சு கொடுப்பாரு. ஏதாவது ஒண்ணு கேட்டானா அது மட்டும்தான் கிடைக்கும். பிறந்த உடனே தூக்கிட்டு போயாச்சே அம்பாடிக்கு, குட்டையில வச்சு கொண்டு போயிட்டாரு. எல்லாரும் தூங்கினா, பூட்டெல்லாம் தனியே திறந்தது, வாச கதவெல்லாம் திறந்தது, இரும்பழி எல்லாம் திறந்ததுன்னெல்லாம் நம்ம சினிமாவில பார்த்திருப்போம், கதையும் வாசிச்சிருப்போமே. இந்த புராணங்கள் இதில் சொல்லப்பட அதெல்லாம் நன்னா வர்ணிப்பான். ராத்திரி கொட்டின கொட்டித்து என்னது மழை, நதி யமுனை வந்து இதா கடல் மாதிரி ஒழுகித்து, அந்த பக்கம் போக முடியலை. ஆதிசேஷன் கொடை பிடிச்சார் எல்லாம் சொல்லுவா. பாகவத்துல சொன்னதும் இல்லாததும் எல்லாம் கூட சேர்த்துப்பா. காரணம் ஜனங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இஷ்டம் அல்லவா. அப்ப யமுனை வழி விட்டது, அக்கறை போனான்னு எல்லாம் சொல்லுவா. அப்ப இங்க தேவகிக்கு വസുദേവനുക്ക് ദേവകിയിലെ പിറந்தார் ഭഗവാൻ. ആരോട് ആഗ്രഹപ്രകാരം? ഭഗവാനോട് ആഗ്രഹമല്ല, இந்த വസുദേവരോടും ദേവകിയോടും ആഗ്രഹപ്രകാരം പിറந்தார். തന്നെ ശുശ്രൂഷമാണാനാം അർഹസ്യങ്ക അനുവർണിതും. ശുശ്രൂഷയുള്ള எங்களுக்கு அதை வர்ணிச்சு சொல்லுங்கோ. சுஷ்ரூஷை தான் நான் சொன்னேன், கேட்கறதுக்குள்ள ஆசை. எங்களுக்கு அந்த பகவத் கதைகளை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நாங்களெல்லாம் சுஷ்ரூஷுக்களாக்கும், கேட்கணும்னு ஆசையுள்ளவாளாக்கும். அதனால ஹே பகவானே அனுவர்ணிதும், அதை நன்னா வர்ணிச்சு விவரிச்சு சொல்லித்தாங்கோ. யஸ்யாவதாரோ பூதானாம் க்ஷேமாயச்ச பவாயச்ச. அந்த பகவானோட அவதாரம் என்னத்துக்குன்னா ஜீவிகளோடு க்ஷேமத்துக்கும் அபிவிருத்திக்கும். பவம் அபிவிருத்தி, க்ஷேமம் அவளோட சுகம், ஜீவிகளுக்கெல்லாம் சௌக்கியத்துக்கு வேண்டி, துஷ்டன்மாரிலிருந்து சஜ்ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு வேண்டி பகவான் அவதரிச்சார். அந்த பகவானோட கதையை ஹே சூத மகர்ஷே எங்களுக்கு சொல்லித்தாங்கோ. ஆபன்ன சம்ஸ்ருதிம் கோராம் என்னாம விவசோ கிருணன்னு தத சத்யோ விமுச்சேத யத் விபேதி ஸ்வயம் பயம். ஆபன்ன சம்ஸ்ருதிம் கோராம். ഓരോ ജീവനും, അത് ആൺപെണ്ണുங்கிற വ്യത്യാസമല്ലേ, എല്ലാമേ ജീവനാണ്. ഉശിരുங்கிற അർത്ഥത്തിലല്ല, ജീവാത്മാ വ്യക്തി എന്നർത്ഥം. இந்த വ്യക്തി ഘോരமான சம்சாரத்துல வந்து விழுந்து கிடக்கு. சம்சாரம் தானே லோக ஜீவிதம் அர்த்தம். நம்ம இங்க வந்து ஹாய் சொல்லிட்டு நடக்கிறோம். என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கோம், வாட்ஸ்அப்பு, யூடியூபு, பேஸ்புக்கு. என்ன சந்தோஷமா இருக்கு. இது கோரமான சம்சாரத்துல வந்து விழுந்திருக்கோம் தோணுறதா?
இல்லவே இல்லையே. என்னெல்லாம் இருக்கு திங்கறதுக்கு, பாக்கிறதுக்கு, இந்திரியங்களாலேயும் மனசாலேயும் அனுபவிக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கு. பார்த்து பார்த்து திருப்தி வரமாட்டேங்கிறது. ஏதோ பெரிய புண்ணியத்தினால மனுஷனை பிறந்திருக்கோம். வாஸ்தவம் தான், புண்ணியத்தாலதான் மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது. ஆனா அந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சதுக்கு வேண்டி அது மாய் மோகிச்சு போயிடும். இதுக்கோ ஏதோடெல்லாம் பின்னால போய் அவസാനം അമ്പിട്ടും കൈ വിട്ടിട്ട് അവസാനം എങ്കിരുന്ന് ഒന്നുമേ ഇല്ലേ. ആകാശത്തെ കയ്യാലെ പുകയെ കയ്യാലെ പിടിക്കുന്നത് മാതിരി ഏതെല്ലാം പിടിച്ചത് இப்படி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. கையை திறந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை. அப்ப சம்சாரம்ங்கிறது கோரமாக்கும். கடைசியில செத்துத்தானே போறான். இந்த பாகவதம் நீங்க பார்த்துங்கோ, தொடங்கினது தொட்டு அவசானம் வரை சாவ சொல்லிண்டே இருக்கும். எனக்கு அது கேட்கண்டான்னா நீங்க பாகவதம் கேட்க மாட்டாள். அம்பிட்டுதான் நீங்க பாகவதம் கேட்க மாட்டாள். கடைசியில தட்சகன் வந்து பரீட்சித்த ஒரு போடு ஓடும். அதுக்கு பின்னாடி உள்ள கதையாக்கும், பாம்பு கடிக்கிற கதை பார்த்துக்கோ. இதாக்கும் ஸ்ரீமத் பாகவதம். அப்போ எனக்கு மரணம் வேண்டாம், மரணத்தை பற்றி வேண்டாம், அதெல்லாம் வந்து அமங்கலம். மரணம் என்ன ரீதியில் அமங்கலம் எனக்கு மனசிலே ஆமாட்டேங்கிறது. 200 வயசு 300 வயசு ஓரிடத்த இருந்தாச்சுன்னா அவளுக்கும் கஷ்டம், கூட உள்ளவாளுக்கும் கஷ்டம். கண்ணு தெரியாது, காது கேட்காது, எழுந்து நடக்க முடியாது, கஞ்சியத்தான் குடிக்க முடியும். அது பாதி கடவாய் வழி வெளியில போடும். என்ன செய்ய முடியும்? இப்படி ஜீவிக்கணுமா? எல்லா உடம்புல இந்திரியங்கள், சரீரம், பிராணன் இதெல்லாம் ஒருவிதம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் போது போய் சேர்ந்துடணும். நம்ம சாதாரண கிடக்காம போனோம். அது நம்மளோட ஒரு ஆசையாக்கும், விஷுவல் திங்கிங் ஆக்கும், കിടക്കാതെ പോണം. അപ്പൊ ഇങ്ങനെ ഘോരமான സംസ്കൃതിയിലെ എന്നാമ വിവശോഗൃണൻ ഒരു സ്വാതന്ത്ര്യവും ഇല്ലാതെ നമ്മളോട് പൂർവജന്മ കർമ്മത്തിനാലെ പ്രേരിപ്പിക്കപ്പെട്ടാക്കും ഓരോരുത്താളും ഇങ്ങ വറ ഇങ്ങ വന്നിട്ടു എന്നാമ വിവശോഗൃണൻ വേറെ വഴിയില്ലാതെ ഭഗവൻ നാമാവ പിടിച്ചുക്കണം. എന്നത് അവൻ കാപ്പാത്തുവൻ, പുള്ള കാപ്പാത്തുവൻ, ആമ്പടാൻ കാപ്പാത്തുവൻ, இப்படி யாரெல்லாமோ நம்பி 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 எல்லாரும் கையை விட்டுட்டு போயிட்டா. இனிப்ப என்னது பகவான். அப்படி ஆദ്യമേ തിരി സമ്മതിക്ക മാട്ടേங்கிறதே மாயை ஆദ്യം സമ്മതിക്ക മാട്ടേங்கிறதே. പൊണ്ണാപ്രതോളെ പറ്റി என்ன இல்லுவா? பிதா ரக்ஷதி கௌமாரே ഭർത്താ രക്ഷതി യൗവനേ പുത്രോ രക്ഷതി വാർദ്ധക്യേ നസ്ത്രീ സ്വാതന്ത്ര്യമർഹതി. இதை கேட்டு பிடிச்சுடுவா. புருஷா வந்து ஸ்திரீகளை அடக்கி வைக்கிறதுக்கு வேண்டி இந்த நஸ்திரீ சுவாதந்திரம் அர்ஹதி அதை பிடிச்சுப்பான். பொண்ணா பிறந்தவா வந்து இப்படி போய் மனு எழுதி வச்சிருக்காரு, மனுஸ்மிருதியில் உள்ளதா. மனு இப்படி போய் பொண்ணா பிறந்தவாளுக்கு இப்படி சுவாதந்திரம் கொடுக்கப்படாதுன்னு எழுதிக்கலாம். அப்படி அல்ல. பிதா ரக்ஷதி கௌமாரே, கௌமார பிராயத்திலே டீனேஜிலே 17, 18, 19 வயசு வச்சு போல, 20 வயசு வச்சு போல, 20 வயசு வரை அப்பாவோடு സംരക്ഷണയിലാക്കും ഒരു പൊൺകുഴந்தை. அப்பா இல்லாட்டனா அம்மையோட സംരക്ഷണത്തിல ஏதாவது ஒரு புருஷன், ஒன்றில சித்தப்பாவோ பெரியப்பாவோ ஆரே இல்லாட்டா தாத்தாவோ, புள்ள போடுவன் தாத்தா உட்கார்ந்து இருப்பார். இப்ப தாத்தா பார்த்து பேத்தியோட காரியமில்ல. இப்படி ஏதேனும் ஒரு புருஷனோடு സംരക്ഷണത്തിലാക്കും സ്ത്രീ കൗമാര പ്രായത്തില്. ഇനി യൗവനത്തിലെ വന്നാച്ചാനാ ഭർത്താ വിവാഹം കഴിച്ച് ഭർത്താവോട് സംരക്ഷണത്തിലെ വയസ്സായാച്ച് ഭർത്താ പോയിട്ടാൻ വെച്ചുമ്പോ പുള്ളയോട് സംരക്ഷണം. புள்ள இல்லையானா என்ன செய்யறது? 4 பொண்ணு, 4 பொண்ணா பிறந்திருக்கு. மாப்பிளைய வந்து புள்ள மாதிரி நினைச்சுக்கணும், புள்ளையும் அம்மா மாதிரி நினைச்சுக்கணும். இதெல்லாம் சொல்லறதுக்கு அழகா இருக்கு. ஆமா, சொல்லறதுக்கு ரொம்ப ஜோரா இருக்கும். மாதிரி அப்போ மாதிரி நினைச்சுக்கணும், அம்மையா நினைச்சுக்கணும் அல்ல, அம்மா மாதிரி நினைச்சுக்கணும். கஷ்டம் தான் என்னன்னாலே அது மாதிரி அப்படி ஒரு உள்ள பாவனையொന്നും வராது. அப்போ வேற வழி இல்லாதக்கு ஈஸ்வர நாமத்தை பிடிச்சுக்கிறான். ஈஸ்வர நாமமே சரணம் சொல்லிட்டு பிடிச்சுக்கிறான். தத சத்யோ விமுச்சேதா, அந்த பகவன் நாமாவை பிடிச்சுட்டானா அப்போ மோட்சத்துக்கு போயிடுவேன். இந்த நாமம் பகவான் அல்லவோ நமக்கு முக்தி தரது. பகவானோட நாமம், பகவானுக்கும் பகவானோட நாமத்துக்கும் வித்தியாசமே இல்லை. என்னோட பேரை கூப்பிடறான், நான் திரும்பி பாக்குறேன் இல்லவா? பேரு தானே, நீ பேசாதிரேன்னு ஹரிஹரன் பேரு வைக்கிறான். ஹரிஹரான் தானே திரும்பி பாக்குறானே. பேரும் அந்த பேரு குறிப்பிடுற ஆளும் ரெண்டும் ஒண்ணுதான். பேரை கூப்பிட்டா தானே ஆளை பிடிக்கும். ஆளை எப்படி பிடிக்கிறது? இப்ப 10 பேர் நடந்து போறா, அதுல ஒரே ஒரு ஆளை நமக்கு கூப்பிடணும். அந்த ஆளோட பேரை கூப்பிட்டா அந்த ஆள் மட்டும் திரும்பி பார்ப்பேன். இது மாதிரி பகவானோட பேரு சொல்லியாச்சானா சஹஸ்ர நாமங்கள் இருக்கு. ஏதேனும் ஒரு எண்ணம் சொல்லப்படாதா? 1000 பேரு ஏதேனும் ஒன்னும். அது சொன்ன தத சத்யோ விமுச்சேதா, உடனடியா, அதிகம் நேரமொന്നും வேண்டாம், உடனடியா அவன் சம்சார பயத்திலிருந்து ரட்சப்பட்டுடுவன். இந்த பகவான் ஆறுன்னு கேட்டானா யத் பிபேதி ஸ்வயம் பயம்
பயம் ஆரை பார்த்து பயப்படுறதோ அதாக்கும் பகவான். பயத்துக்கு பயமா? எல்லாரையும் பயம் ஆட்டி படைக்கிறது. இந்த பயம் பகவானை பார்த்து பயப்படுறதா? மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி. பயம்ங்கிறது ഏറ്റവും பெரிய பயம் மரண பயம். ലേശ ഇടത് പക്കം ചിന്നതാ ഒന്ന് വലിക്കരുത്. ഗ്യാസ് എന്നമേനായിരിക്കും. ലേശ വലിച്ചനാ കൂടുവനോ പോയേൻ പോയിട്ട് പോയേൻ ഇരുന്നെന്നെ കണ്ടത് ക്രൂരമാ പ്രേഷറെ നനത്തിക്കാതെ ഇരുന്നെ എപ്പോഴും കൊഞ്ഞം കൂടെ ദോശ ഇട്ടിലെല്ലാം തിങ്കലാം, ചാതാവിയെല്ലാം പൊട്ടുണ്ട് തിങ്കലാം, കൊഞ്ഞം വമ്പ് പേശലാം, കൊഞ്ഞം ആളുകളെ ദ്രോഹിക്കലാം, ഉപദ്രവിക്കലാം. എല്ലാം തന്നെ ഇത്രയും കാലം ചെയ്തിട്ടിരുന്നത് അത് മാറി പോകും. അവിടുത്തെ യമൻ കൂടെ ആരെ பார்த்து ഭയപ്പെടാനോ? അന്തകാന്തകൻகிறது ശിവനാക്കും. ശിവനുക്കും വിഷ്ണുവുക്കും ഒന്നും വ്യത്യാസമില്ല, എല്ലാം ഒന്നുതാണ്. അപ്പൊ അന്തകൻ കാലൻ കൂടെ ഭയപ്പെടപ്പെട്ട സത്യം അതാക്കും ഭഗവത് സ്വരൂപം. ഭഗവാനോട് സേവകൻ ഭൃത്യനാക്കും ആര്? യമൻ കൂടെ. മറ്റു ദേവാദി ദേവന്മാരെല്ലാരുമേ അപ്പിടിത്താൻ. യദ് വിഭേദി സ്വയം ഭയം. അപ്പൊ ഭയം ആരെ பார்த்து ഭയപ്പെടുறதோ அந்த ஆளை சரணம் பிராபிச்சானா நமக்கு பயப்படாம இருக்கலாம். நம்ம பிடிச்சிருக்கிற ஆள் உண்டு, அந்த ஆள்கிட்ட இந்த பயம் வராது. பயம், இந்த மரணம் அதோட வேலையை கைவரிசையை காட்டாது. அதனால அந்த பகவானை பிடிச்சுக்கணும். யஸ்பாத சம்ஸ்ரயா சூத முனய பிரசமாயனா சத்ய புனந்தி உபஸ்பிருஷ்டாஹ ஸ்வர்துன்யாபோனு சேவையா. யத்பாத சம்ஸ்ரயாஹ சூதா. இங்கதான் ஒரிஜினல் பேரை கூப்பிடுறாரு. ஹே சூத மகர்ஷே. இதுக்கு முன்னால வேற ஓரோ பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறேன். இங்க வந்து ஹே சூதா. யத் பாத சம்ஸ்ரயாக. எந்த பகவானோட பாதத்தை ஆசிரயிக்கிறதுனால முனைய பிரசமாயனாக முனிகள் ரிஷிகள் பிரசமம் தானே മനസ്സെല്ലാം അടങ്ങി ഒടുങ്ങി எந்த கவலையும் இல்லாதக்கு சாந்தி அனுபவிச்சுண்டு அவளோட வாழ்க்கையை வாழறாளோ எப்படி இந்த முனிகளுக்கு முடிஞ்சதுன்னா பகவானோடு காலடிகளை இறுக்கி பிடிச்சுட்டா. அது எங்க கிடைக்கும்? நானும் கூட போய் பிடிக்கிறேன்னு கேட்டேன். பகவானுக்கு காலே இல்லை, இப்படி போய் பிடிப்பீங்க. பகவானுக்கு காலே கிடையாது. பின்ன இந்த காலை போய் பிடிக்கிறதுனா பகவானுக்கு கால் இல்லைன்னு சொன்னா அவருக்குன்னு ஒரு கால் இல்லை. லோகத்தில் உள்ள கால் எல்லாம் பகவானோட கால். அப்ப ஆரோடையும் காலை போய் பிடிக்கப்படாது. காரியம் நடக்கணும்னா கழுத காலை பிடிக்கிறதுன்னு இல்லை. உடனே கழுதையோட காலை போய் பிடிக்கப்படாது. நீ கழுதை பகவான் ஆக்கும் ஒரு பாவம் உண்டானே சரி, எந்த காலையும் பிடிக்கல. அப்ப மனசால பகவானோடு பாத கமலங்களை நினைச்சுட்டு அதுதான் பகவானோடு பாதத்தை கிரகிக்கிறது தானே. யத் பாத சம்ஸ்ரயா சூதா முனைய பிரசமாயனாக. அயனம் தானே யாத்திரை. சமம் இந்திரிய நிகிரகம், மனோநிகிரகம், தமம் சமம். இந்த மார்க்கத்திலൂടെ പോപ്പെട്ട മഹർഷിമാർ ഏതൊരു ഭഗവാനോട് പാദത്തെ ആശ്രയിച്ചതിനാല് സദ്യ പുനന്തി அப்பவே சுத்தி ஆயிடுறது அவளோட மனசு. பகவன் நாம ஸ்மரணை, பகவன் நாமம் சொல்லறது, பகவத் கதை கேட்கறது, இதெல்லாம் மனசை பவித்திரமாக்கி தீர்க்கும். சத்ய புனந்தி இம்மீடியட்டா பியூரிட்டி சுத்தி வந்துடும். எத மாதிரி? உபஸ்பிருஷ்டாக ஸ்வர்துன்யாபஹ அனுசேவையா. ஸ்வர்துனி நனன கங்கைன்னு அர்த்தம். கங்கா நதியை கையால ஸ்பர்ശിച്ചാലേ ശുദ്ധമായിടും. அப்ப கையக்கால அலம்பினானா கொஞ்சம் கூட சுத்தமாகும். குளிச்சுட்டானா பரமசுத்தம். கங்காஜலம் ஸ்பர்ஷ மாத்திரத்துல சுத்தமாக்கப்பட்டது. அப்படி அந்த கங்காஜலம், இந்த கங்கை எங்கிருந்து வருது? மகாவிஷ்ணுவோட பாத கமலத்தில் இருந்து வருது. அதனாலேயாக்கும் அதுக்கு இந்த சுத்தி கொடுக்கறதுக்குள்ள சக்தி. அப்ப அந்த பகவானோட பாதம் அத்தனை விசேஷமாக்கும். அதை பிடிச்சுட்டானா எல்லா துக்கங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் ஜனன மரணங்களிலிருந்தும் மோட்சம் கிடைக்கும் அர்த்தம். கோவா பகவதஸ்தஸ்ய புண்ணியஸ்லோகேட்ய கர்மணஹ சுத்திகாமோ ந ஸ்ருணுயாத் யசः கலிமலாபஹம். கோவா பகவதஸ்தஸ்ய. அந்த பகவானான ஸ்ரீஹரியோடு புண்ணியஸ்லோக ஈட்ய கர்மணஹ. புண்ணியாத்மாக்கள், மகாத்மாக்கள், சஜ்ஜனங்கள், மகர்ஷிமார் அவளெல்லாம் பகவானோடு லீலைகள், கதைகள், அவதாரங்களை வந்து புகழ்த்தின்றிருக்கா. அப்படியுள்ள பகவானோடு பேரை ஆறுதான் சொல்ல மாட்டா சுத்தி உண்டாகிறதுக்கு. கொஞ்சமாவது தலைக்குள்ள ஆளு தாமசம் இருக்குன்னா பகவானோடு நாமும் சொல்லுவன். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லாம். அச்சுதானந்த கேசவ அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாது நஷ்யந்தி சகலாரோக சத்தியம் சத்தியம் வதாமியகம். வியாதி போறதுக்காவது சொல்லுங்கோன்னு அர்த்தம். அதுக்குதான் இதெல்லாம் சொல்லிருக்கா. அச்சுதா அனந்தா கோவிந்தா சொன்னாச்சானா நஷ்யந்தி சகலாரோகாக. உடம்பில் உள்ள அவ்வளவு வியாதியும் நஷ்டுடும், எல்லா வியாதியும் தீர்ந்துடும் அர்த்தம்.
மூணு நாமம். அச்சுதா அனந்தா கோவிந்தா. ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, நீங்க பகவன் நாமாவில உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அச்சுதாங்கிற ஒரு நாமம் சொன்னாலே அம்பிட்டு வியாதியும் போடுமே, என்னத்துக்கு அனந்தா கேச கோவிந்தா கூட 2 கூட சொல்லலாம், ஒன்னே போருமே. அமிர்தம் ஒரு துள்ளி சாப்பிட்டாலே மரணம் நம்மளை விட்டு போயிடும். அது 2 லிட்டர் 5 லிட்டர் பால் பாயசம் குடிக்கிற மாதிரி குடிக்கணுமா? இப்படி வேண்டாமே, அவசியம் இல்லை. கோவா பகவதஸ்தஸ்ய புண்ணியஸ்லோகேட்ய கர்மணாக, அந்த புண்ணிய ஸ்லோகனோடு இல்லட்டனா மகாத்மாக்கள் ஸ்துதிக்கப்பட்ட அந்த பகவானோட கர்மங்களை சுத்தி காமகான ஸ்ருணுயார், சுத்தி வேணும், மனசு பவித்திரமாகணும்னு ஆசையுள்ள ஆறுதான் அந்த பகவத் கதைகளை கேட்க மாட்டா. அப்ப பகவத் கதை கேட்கறதுனால என்ன கிடைக்கும்னு கேட்டாச்சுன்னா, இப்ப இருக்கிற கஷ்டமெல்லாம் போகும் நான் சொல்ல மாட்டேன், பிரதீட்சிக்கவே வேண்டாம். சித்தம் சுத்தமாகும், அதுக்கு நான் கேரண்டி. பிரீதி வாங்கிக்கൂ, ஞான் கேரண்டி. சுத்தி காமம், சித்தம் சுத்தமாகும், മനസ്സ് ശുദ്ധമാകും. മനസ്സ് ശുദ്ധമാറുന്നതിനാ മനസ്സ് ശാന്തമാറുന്ന അർത്ഥം. അപ്പോൾ ഒരു കഷ്ടവും നമ്മളെ ബാധിക്കാതെ, എന്നെ വേണാലും വരട്ടെ, നമ്മളോട് മനസ്സ് ഒന്നുകൊണ്ടും ബാധിക്കാതെ, അത് പോരാതാ. ഇത് വെളിയിലുള്ളതെല്ലാം നേരെയാക്കിട്ട് സൗഖ്യമായിരിക്കാൻ മുടിയുമാ? ലോകം മുഴുവൻ തോലെ കൊണ്ട് മൂടിട്ട് നമുക്ക് നടക്കലാനാ அது நடக்காது. ஒரு தோல் செருப்பு வாங்கி போட்டுக்கலாமே, எங்கெங்க காலெடுத்து வைக்கிறோமோ அங்கெல்லாம் தோலால மூடி இருக்கிறதா நமக்கு ஃபீல் செய்யாதா? நமக்கு அப்படித்தான் தோல் செருப்பத்தான் வாங்கி போட்டுக்க முடியும். உபான கூடபாதஸ்ய நனு சர்மாஸ்திரதைவ பூஹு, இது யோக வாசிட்டத்துல வசிஷ்ட மகர்ஷி சொல்றதாங்க. பூமி முழுவதும் தோலை கொண்டு மூடிட்டு விரிச்சுட்டு அப்புறம் நான் ஆத்திலிருந்து வெளியில இறங்குறேன் நடக்காது. கடையில போய் 2 தோல் செருப்பு வாங்கி போட்டுங்கோ, எங்க வேணாலும் உங்க முள்ளிலையோ குப்பிச்சிலையோ எல்லாம் சவுட்டுங்கோ. நீங்க எங்கெங்க கால் வைக்கிறீங்களோ தோலின் மேலிருக்கும் உங்க கால். அப்படிதான் நமக்கு செய்ய முடியும். அப்ப ஆருக்கு சுத்தி வேணும்னு ஆசை இருக்கும், அவ இந்த பகவானோட கதைகளை கேட்காதிருப்பாளா? கலிமலாபகம், கலிமலம் തന്നെ கலியுகத்தோடு இது மகா மோசமான காலம் அர்த்தம். காலம் கெட்டு போயிருக்கிற இந்த கலியுகமே மோசம், அதர்மத்துக்கு சக்தி கூடி இருக்கிற யுகமாக்கும். அதனால அந்த கலியிலுள்ள மாலின்யங்களை எல்லாத்தையும் அபகரிக்கிறதுக்கு பகவத் கதை மாத்திரம்தான் நம்மளை சகாயிக்கும். அதனால சுத்தி வேணும், சித்தம் பிரசன்னமாகணும், சித்தம் சுத்தமாகணும்னு ஆசையுள்ளவ ஆறுதான் இந்த பகவத் கதைகளை கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு இன்னமும் சொல்றார். அது நமக்கு அடுத்த சனிக்கிழமை ஆசை. பெரியவாச்சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். பெரியவாச்சரணம். பெரியவாச்சரணம். பெரியவா வானொலி நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. பெரியவா வானொலி தொடங்கி 6 மாதங்கள் ஏறக்குறைய ஆகி உள்ளது. இந்த 6 மாதங்களில் 170 நாடுகளில் இருந்து, அதாவது 550 நகரங்கள் மாநகரங்களில் இருந்து ஏறக்குறைய 1,30,000 நேயர்கள் எங்கள் வானொலியை கேட்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 35,000 மணி நேரம் நிகழ்ச்சிகள் உங்களால் கேட்கப்பட்டுள்ளன. உங்கள் மேலான ஆதரவுக்கு எங்கள் இருகரம் கூப்பி நன்றியலை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல பரம்பொருளான காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவாளின் துணையுடன் இவ்வானொலி இன்னும் மேலும் பல சிகரங்களை எட்டும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். உங்கள் மேலான ஆதரவு எங்களுக்கு என்றும் வேண்டும். மேலும் பல புது நிகழ்ச்சிகள், புதுவிதமான அனுபவங்கள் அனைத்தும் உங்களோடு பகிர நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை www.ganesasarma.com என்ற வலைத்தளத்தின் கீழே உள்ள எங்கள் சப்போர்ட் மின்னஞ்சலுக்கு தெரிவிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். பெரியவா கருணை, பெரியவா சரணம். சீரார் பவளம் கார் முத்தம் கயிறாக, சீரார் பவளம் கார் முத்தம் கயிறாக, ஏறாரும் பொன் பலகை ஏறியினிதம் வந்து, சீரார் பவளம் கால் முத்தம்
பாடியாரா அமோதின் அருட்டாளினை பாடி போரார் வேல்கண் மடப்பீர் பொன்னு செல்லாடாமோ போரார் வேல்கண் மடவீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு மூன்றங்கிலங்கு நயன தன்னுவாத வான்தங்கு தேவர்களும் காணாமலடிகள் மூன்றங்கிலங்கு நயன தன்முவாத வான்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கே தித்தித்து அமுதோரே நான் தெளிதங்கு தேன் தங்கே தித்தித்து அமுதோரே நான் தெளிதங்கு மூன்றங்கே நின்றொருகும் உத்தர கோசமங்கை மூன்றங்கே நின்றொருகும் உத்தர கோசமங்கை கோண்டங்கு இடைமருது பாடி குலமஞ்சை கோண்டங்கு இடைமருது பாடி குலமஞ்சை போன்றங்கு நடையீர் பொன்னு செல்லாடாமோ போன்றங்கு நடையீர் பொன்னு செல்லாடாமோ மஞ்சை போன்றங்கு நடையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு ஆடிடும் என் மனமதிலே அன்புடனே அவன் கதையும் ஆடிடும் என் மனமதிலே அன்பு
ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே. ஆடிய பொற்பாதமதை தேடியறிந்தானோய்ந்தாய் ஆதிகுரு சங்கரரும் நீயலவே உலகுணர்ந்தாய். பொற்பாதமதை தேடியறிந்தானோய்ந்தாய் ஆதிகுரு சங்கரரும் நீயல்லவே உலகுணர்ந்தாய். ஆடி பெருவெள்ளமென உன்னருளும் தான் பெருகி ஆடி பெருவெள்ளமென உன்னருளும் தான் பெருகி ஆலயமாய் எழுந்திங்கு ஆலயமாய் எழுந்திங்கு ஆலயமாய் எழுந்திங்கு அடியவர்கள் மனம் மகிழ ஆலயமாய் எழுந்திங்கு அடியவர்கள் மனம் மகிழ. ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே. கஞ்சிவல காமாட்சி தன் குழந்தாள் சங்கரரே. கஞ்சிவல காமாட்சி தன் குழந்தாள் சங்கரரே. குரு சந்திரசேகரரே உறங்கிடுவீர்களே உறங்கிடுவீர்களே. ஆதிகுரு சங்கரராய் அன்றொரு நாள் வந்தவரே. 68 பீட்டபதி காலேரோ. ஏழுலகும் பூப்பவரே காப்பவரே கடப்பவரே எல்லோர்க்கும் அருள்பவரே உறங்கிடுவீர்களே. அயனுடனே மாலவனோ தேடிய பொற்பதத்தவரே அருமறைகள் சாற்றும் முயல் மலர்பதமே காலே. முக்தி நிலை எய்திடவே சக்தி தரும் சத்குருவே. முக்தி நிலை எய்திடவே சக்தி தரும் சத்குருவே. நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாயே. நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாயே. நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாயே.
பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.